இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 18 ஜூலை மாதம் 2026 சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வந்திருக்கிறதையும் அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவும் இல்லை என்று சொல்லென்றார் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கையின் கிரியைகளை இந்த நாட்களில் ஆசீர்வதித்து நடத்துகிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பெரிய வனாந்திரத்தின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை இந்த நாட்களை நடத்தி வந்தவர் தேவன். 40 வருஷம் அந்த தேவனுடைய நடத்துதல் மத்தியிலே அந்த ஜனங்களுக்கு எந்த விதமான குறைவுகளும் இல்லாதபடி இந்த நாட்களில் தேவன் காத்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய நடத்தல் நமக்குள்ளே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்குமா இருந்தால் எந்த விதமான குறைவுகளும் இந்த நாட்களில் ஏற்படாது என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக பார்க்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்குமா? ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடையாதாம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இங்கே தேவனுடைய நடத்தலுக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அந்த வேளையிலே தான் தேவன் இந்த நாட்களில் நம்மை இந்த நாட்களில் சரியாகவும் சீராகவும் இந்த நாட்களிலே நடத்தி வருவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாக அந்த 40 வருஷங்கள் அவளுக்கு ஒன்றுமே குறைவடையாதபடி இந்த நாட்களில் பாதுகாத்த தேவன் இன்றைக்கு நம்மையும் இந்த நாட்களில் அப்படியே நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தைகளூடாக வாக்குத்தத்தங்களூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரியே, தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களை நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அப்படியாக நாங்கள் தேவனுடைய நடத்தலுக்குள்ளே நம்மை இந்த நாட்களில் அவருடைய சித்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே, தேவன் நடத்துகிற வேளையிலே அவர் நம்மை இந்த நாட்களிலே சரியாகவும் இந்த நாட்களிலே நடத்தி வருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா 54 அதிகாரத்திலே 11 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நித்தம் வழிநடத்தி மகாவிருட்சியான காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்பொலி நிலமுள்ளதாக்கி உன்னை நீர்ப்பாசலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூட்டம் போலவும் மாற்றுவார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் நம்மை நித்தமும் இந்த நாட்களிலே நடத்துவதற்கு அவருடைய கரத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற வழியிலே தான் தேவன் நம்மை இந்த நாட்களிலே நடத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே முறுமுறுத்தாலும் ஆனால் தேவன் அவர்களை இந்த நாட்களிலே நடத்தி வந்தார். அந்த முறுமுறுத்தவர்கள் ஒரு சிலர் இந்த நாட்களிலே வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நாங்கள் நம்மை ஒப்புக் கொடுத்து எந்த விதமான முறுமுறுப்புகளும் இல்லாதபடி இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களை நாங்கள் நடத்த விட்டு கொடுத்த நாட்களில் வருவோமாயிருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம இந்த நாட்களிலே தேவனுடைய கரத்துக்களில் இந்த நாட்களிலே ஒப்புக் கொடுப்போம். தேவரீர் நம்மை நடத்தி வாரும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒப்புக் கொடுத்து நடத்தப்படுவோமா இருந்தால் அங்கே ஒரு குறைவும் நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய வாழ்க்கையில் இராதபடி தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருவார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தருடைய வழிநடத்தலுக்குள்ளே உங்களை ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன். கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த நாட்களில் அவருடைய விசுவாசங்களை வர்த்திக்க பண்ணி அவள் நடத்தும்படியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே விசுவாசிக்கிற வேளையிலே அந்த விசுவாசத்தின் ஊடாக தேவரே உம்முடைய கரம்தானே கூடியிருந்து அற்புதமான காரியங்களை செய்தருளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் நடத்துவார் என்று அவருடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் நாமத்திலே ஆமேன், ஆமேன், ஆமேன்.